கிளிக் பண்ணி பாருங்கள். வெள்ளத்தில் விநாயகர் உருவம் பிடிச்சு வழிபாடு செய்யும்போது உடலுக்கு உள்ளேயும் வெளியேயும் இருக்கிற கட்டிகள்லாம் கரையும், சர்க்கரை நோயோட வீரியம் குறையும். வெள்ளத்தினால் செய்யப்பட்ட விநாயகரை வழிபட்டால் உடலில் உள்ள கொப்பளங்கள் மறையும். வழிபட்டால் காரிய தடை அப்படின்றது நீங்கி நம்ம எப்படி சொல்லணும்னா, விநாயகர் வழிபட அவர் ஸ்மார்ட் ஒர்க்கா மாறிடுவார். அவருடைய பிரெயின் எப்படி ஆயிடும்? ஸ்மார்ட் ஒர்க் ஆயிடும். இப்ப விநாயகருடைய மறுவடிவம் தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கணினி. புரியுதுங்களா? வளர அதனுடைய பரிணாம வளர்ச்சி இருக்கு இல்லையா? அப்ப விநாயகருடைய பரிணாம வளர்ச்சி தான் இந்த கணினி. இப்ப நீங்க விநாயகர்கிட்டயும் மவுஸ் இருக்கும், கணினிட்டையும் மவுஸ் இருக்குதா இல்லையா? அப்ப என்ன அப்படின்னா, அந்த நினைவு திறன்ல விநாயகரை அடிச்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை. அதே போல கணினிலையும் பாத்தீங்க அப்படின்னா மெமரி அப்படின்றது அதிகமாக இருக்கிறது. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒருவருடைய மூளை திறன் அதிகமாக செயல்படுவதற்கும், அதிக நினைவாற்றலை பெறுவதற்கும், பதவி உயர்வு பெறுவதற்கும் கட்டாயமாக அஸ்வினி நட்சத்திரம் வருது இல்லையா? அந்த அஸ்வினி நட்சத்திரம் வரும்பொழுது எல்லாம் ஒருவர் சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபடணும்.